என்னாச்சு மக்களா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? தங்கச்சி உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டாலா என்ன? இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி என்ன என்னங்க சொல்ல போறாங்க? அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப தலை வலிக்குது, என்னால முடியவே இல்லை. ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கும் சமைக்க தெரியாது, நான் வீட்டுக்கு வேலைக்கு வருவங்களையும் நான் 1 வீக் லீவ் கொடுத்து வெளியே அனுப்பிட்டேன். ஷாரு கிட்ட கேக்குறதுனே தெரியலங்க, அதான் தலைவலி ரொம்ப அதிகமா இருக்குங்க. அவ்வளவுதானே, தாட்சாயணி கிட்ட சொன்னா போட்டு தரப்பறா. ஒரு காப்பி கூட போட்டு தர மாட்டேங்க. இந்த வீட்டுல வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கா, அதெல்லாம் போட்டு தருவா. ஆமா, கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இங்க சொகுசா இருக்க வச்சிருக்கேன். ஏன் என் பொண்டாட்டிக்கு ஒரு கப்பு காப்பி கூட போட்டு தர மாட்டாளா என்ன? அதெல்லாம் சொன்னா போட்டு தருவா. சரியா? இதுக்கு போயிட்டு அழுதுகிட்டு இங்க பாரு, இதுக்கெல்லாம் அழுகாத. சரியாமா? நான் என்னமோ கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சரிங்க மவளே, உனக்கு இன்னைக்கு இருக்குடி. வா தாட்சாயணி, தாட்சாயணி என்னண்ண? இங்க வா. என்னாச்சுண்ணே? என்ன சென்னாச்சி? கோவமா இருக்க? அண்ணி வர அழுதுகிட்டு இருக்காங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா? சென்னையாடி வேலை செய்ய சொல்ற? இப்ப தெரிஞ்சுச்சா என் அண்ணன் என்ன வேலை செய்ய சொன்னு சொல்லிட்டு உன்னை நல்லா லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்காரு போல, அதனாலதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உனக்கு தேவைதாண்டி இதெல்லாம். அஷோ தாட்சாயணி, நீ சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அண்ணன் அதுக்கப்புறமா சிவ என்ன சந்தோஷப்படுறா நம்ம பொண்டாட்டியை திட்டதை பார்த்துட்டு அப்படின்னு எதனா நினைச்சுக்கிட்டாலும் நினைச்சுக்கோ. நீ அப்படியே வருத்தமா கேட்கற மாதிரி கேளு. சின்ன அண்ணன், நீ கொஞ்சமாச்சும் உனக்கு கூறு இருக்கா இல்லையா? அண்ணியே பாவம், இப்படி போட்டு அவங்கள திட்டி இருக்க. அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காண்டி வந்தவங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கன்னு அவங்கள நம்ம தானே நல்லபடியா பாத்துக்கணும். இப்படி ஏன்னு அவங்கள போட்டு திட்டுறீங்க? பாவம் தானே. சிவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, ஏதோ பிளான் பண்றான். தாட்சாயணி, அதேதான் நானும் கேக்குறேன். அவளுக்கு கால் உடஞ்சு போய் கிடக்காலே, கொஞ்சமாச்சும் அவளை கவனிச்சுக்கணும். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வாய் மட்டும் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நீளம் மட்டும் நீளும் என் தங்கச்சிக்கு. சின்ன என்ன திட்டுற நீ? அண்ணிய திட்டி அண்ணி அழுகுறாங்கன்னு பார்த்தா நீ என்னன்னா அவங்களுக்காண்டி என்ன திட்டிக்கிட்டு இருக்க? அப்ப எனக்காண்டி அவங்களை திட்டியா நீ? ஓ மேடம், இது வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? இப்ப எதுக்கா நீ சிரிக்கிறீங்க? நான் எங்க சிரிச்சேன்டாச்சு? நானே தலைவலியில உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப முடியலங்க. சரி, நீ அழுகாத இரு. தாட்சாயணி, அவளே பாவம் உட்கார்ந்து தலைவலியில அழுதுகிட்டு இருக்கா. நீ என்னன்னா அவளை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கேங்களா? என்ன அவளுக்கு அழுதுகிட்டு தானே இருக்கா? நீ பாக்கும்போது நல்லா ஏமாத்துறாங்க. நீ நம்பாதானே? இப்பதான் புரியுது தாட்சாயணி, உனக்கும் அம்மாக்கும் ஒரே புத்தி தான். என் பொண்டாட்டியை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சென்னை மட்டும் அண்ணன் அண்ணன் தலையில தூக்கி வச்சு ஆடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என் பொண்டாட்டியை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க போல, அப்படிதானே? அஷோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு. அப்படி நினைக்கிறீ நீ? அப்படி நினைச்சிருந்தாதான் இந்நேரத்துக்கு என் பொண்டாட்டிக்கு தலைவலின்னா ஒரு கப்பு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பிய, குடிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தான் அப்படி ஒரு எண்ணமே இருக்க மாட்டேங்குது. ஓடி ஓடி போயிட்டு பெட்ரூம்ல படுத்துக்கிறிய. என்ன நீ இப்படி பேசுற? நேத்து வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து சமைச்சதுல இருந்து இன்னைக்கு காலையில சமைச்சதுல இருந்து எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சும்மா படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வேண்டாம் விடுங்க, அவளை நம்ம வேலை வாங்குறோம்னு நினைக்கிறா போல. ஓ, கணக்கு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்க போல, அப்படித்தானே? அப்படி இல்லண்ணே, என்ன தப்பா நினைக்காத. நான் அப்படி சொல்ல வரலண்ணே, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா இந்த வேலை எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன், அப்படி சொல்ல வந்தேனே. சேனை இப்படி நான் எது சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு. ஆமா, நீ பாத்துக்கிற லட்சணம் தான் தெரியுதே. அவளை பறையான தயவு செஞ்சு போயிட்டு ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டுட்டு வந்து குடும்பம் அவளுக்கு. நீ வேற எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. சும்மா உன்னை கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு என் பொண்டாட்டிக்கு கால் உடஞ்சு போய் இங்க உட்காந்துக்கிட்டு கிடக்கா. உனக்காண்டிதான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன சொல்ற? ஆமா, நீ வரேன்னு சொல்லிட்டு தான் வேலைக்காரியும் ஒரு வாரம் லீவ் போட்டு அனுப்பியிருக்கா. உனக்கு வீட்டுல இருந்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவசரத்துல வேலை செய்யும் போது மாடியில இருந்து கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யாரால? நீ வரேன்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கா. நான் நாத்தனார் வரான்னு சொல்லி அக்கறையா இவ்வளவு பண்ணவளுக்கு ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேங்கிற நீ. ஐயோ அண்ணே, நான் எப்ப சொன்ன போட்டு தர மாட்டேன்னு? சரி, நான் போட்டு தரேன். தயவு செஞ்சுதாச்சே நீ. அவ ஏதாச்சும் கொஞ்சம் வேலை சொல்லி கேட்டானா செய்யுமா? அவ கால் உடஞ்சு போய் தானே கிடக்கா. கொஞ்சம் அவளையும் மனுஷி மாதிரி நினைச்சுக்கோ. சிவன் ஒருத்தன் சரியான பைத்தியக்காரனா இருக்கான். சிவனை நம்பி வந்ததுக்கு என் புத்திய செருப்பாளி அடிச்சுக்கணும். உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைடி. மூடிக்கிட்டு அங்கேயே இருக்கிறத விட்டுட்டு என் அண்ணன் ஒன்னு வால் பிடிச்சிட்டு வந்தல்ல, உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இப்ப அங்க போனா வர உன் மாமியார் காரி நல்ல ஈன்னு இழிப்பா, கிண்டல் பண்ணி. சின்னத்தை சொல்லுறதுனே தெரிய மாட்டேங்குது. சிவனை நம்பி வந்த மாதிரி செருப்பை கொண்டு என் மண்டையிலேயே அடிச்சுக்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? செருப்பு எங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லண்ணே, அங்க செருப்பு கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதான் அந்த செருப்பெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வரேன்னு சொன்னேன். அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவளுக்கு காஃபி போட்டு கொடு. சரியா? காஃபி போட்டு கொடுத்துட்டு வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சு வை. பாவம், அவளுக்கு 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்களாம். டி பைத்தியக்காரா, அவதான் போய் சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா, இவன் வேற ஒருத்தன். என்ன எடுத்துட்டு வரேனே. சரி, எனக்கும் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. எனக்கும் வேலை இருக்கு, கொஞ்சம் முடிச்சிட்டு போறேன். சரிண்ணே. நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? கூட கொஞ்சம் என்ன தலைவலி வர வச்சுக்கிட்டு அழுகாதமா, சரியாயிடும். சரிங்க, அதான் அழுகாதுன்னு சொல்றேன்ல, சரியாயிடும், அழுகாத. தாட்சாயினி, உனக்கு இன்னும் இருக்குடி. உன்னை என்னென்ன பாடுபடுத்துறன்னு மட்டும் பாரு. இது முடியல, இதுக்கப்புறம் தான் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண போக வேண்டியது இருக்கு. இது ஜஸ்ட் சாம்பிள் தான்.
வாடி காஃபி எடுத்துட்டு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னை என்னென்ன பாடுபடுத்துனீங்க அம்மாவும் மவளுமா சேர்ந்து. அதுக்கெல்லாம் வட்டியை முதலமா தர வேண்டாம், திருப்பி தர நேரம் இது, வாங்கி வச்சுக்கோ பத்திரமா. உன் வீட்டுக்கு வாழ தானடி வந்தேன், நான் ஒன்னும் பிச்சை கேட்டு வரலையே. என்னை எந்த அளவுக்கு கேவலமா நடத்துனீங்க நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து. அது எப்படி 2 பேருமா கூட்டணி போட்டு என்னை பத்தி தான் பேசுவீங்க, நான் போயிட்டு நின்னா அப்படியே மறைச்சிருவீங்க. என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் திருப்பி தர வேண்டாம். வாழ வந்த பொண்ண பிச்சைக்காரி மாதிரி தானே நீ ட்ரீட் பண்ணிருக்க. உனக்கு இருக்கு, வா இன்னும் பண்றேன். மெயின் சுவிட்ச் இன்னும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணி விடுறேன். இங்க பாரு, கண்டிப்பா வந்துடணும் சரியா? புதன்கிழமை நம்ம வீட்டுல வச்சுதான் பண்ணலான்னு இருக்கேன். அவங்க வீட்டு சைடு தான் பண்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் தான் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் முத்துமாரி கிட்ட. அவனும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். புதன்கிழமை 9வது மாசம் வளகாப்பு வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துடணும். ஆமா அனு எங்க? இன்னைக்கு ராகு தம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கெல்லாம் வராரா? அவரு கோவப்பட்டு போனாரு அன்னைக்கு. செங்கமைனி வீட்டுக்கெல்லாம் வரதில்ல மைனி, வாசலோடய நின்றுட்டு அப்படியே பேசிட்டு போயிருவாரு. நானும் இவகிட்ட சொல்லி நிறைய வாட்டி உள்ள கூப்பிட சொன்னேன், வரவே இல்லை. நீங்க இருக்கும்போது ஒரு நாள் வந்தார்ல, வந்து நான் தனியா அனு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனாரு. அதோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வரல மைனி. கார்ல இருந்துட்டு வாசலோடய இருந்து பேசிட்டு அப்படியே போயிருவாரு. எதனா சொல்லணும்னா போன் பண்ணி சொல்லுவாரு போல. சின்னத்தை சொல்லுறது. ஆனா எனக்கு சந்தோஷம் தான், என் பிள்ளை தனியா போயிட்டு நிம்மதியா இருக்க போகுது அந்த ராட்சசி கிட்ட இல்லாம. அது வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் மைனி. அப்போ வீட்டுக்கு வராம இவ எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கா? மைனி வீடு பாத்துருக்கதா சொன்னால, 2 வீடு பாத்துருக்காங்களாம், 2 வீடும் பிடிச்சிருக்கான். ஆனா அனுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்லயே பால் காய்ப்பு ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அனுவை இன்னைக்கு கூட்டிட்டு போறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவளும் கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி, இல்ல சந்தோஷமா இருந்தா சரிதான். முத்துமாரி தனியா எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவானாமா? அவன் எப்படி பண்ணுவான், அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் எடுத்து பண்ணணும். 7வது மாசம் அனுக்கு மாமியார் இங்க வந்தப்போ நம்ம எல்லா பொருளும் வாங்கணும்ல, அதே மாதிரி போயிட்டு எல்லா பொருளும் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம நாளைக்கு போவோமா? அப்போ இல்ல மைனி, ஞாயிற்றுக்கிழமை போல என்னால வர முடியாது. அனு அன்னைக்குதான் பால் கைக்கிறாளாம் புது வீட்டுக்கு போயிட்டு. சும்மா ஏதாச்சும் போயிட்டு நின்னுட்டாச்சும் வரணும்ல. பொருள்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாராம் மாப்பிள்ள, எடுத்துலாம் தர வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ நம்ம திங்கக்கிழமை போவோம் மைனி. திங்கக்கிழமை போயிட்டு பொருளை வாங்கிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை பூவெல்லாம் வாங்கிப்போம். புதன்கிழமை கரெக்டா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அதோட எடுத்துட்டு போயிட்டு எல்லா குலதெய்வ கோயிலுக்கும் வளையலும் பூவும் தந்துட்டு, அங்கிருந்து அம்மன் கிட்ட இருக்கிற வளையல வாங்கிட்டு வளகாப்புக்கு எடுத்துட்டு வந்து முதல் வளையல போட்டு விட்டுட்டு, புதன்கிழமை காலையில தானே ஆரம்பிப்பீங்க இல்லையா? இல்லம்மா, சாப்பாடு நேரத்துக்கு தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். காலையில ஆரம்பிச்சா யாரும் வர மாட்டாங்க. அந்த குமரேசன் மொவன் இருக்கான்ல, அவன் மொவனுக்கு வளகாப்பா அவங்கதான் எடுத்து பண்ணாங்க. காலையில 10 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்தது என்னமோ 12:30 மணி அந்த மாதிரிதான் வந்திருக்காங்க. அதனாலதான் நானும் அதே மாதிரி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றா? சரிதான் மைனி, 11 மணிக்கு மேல பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் மதிய சாப்பாடை கணக்கு பண்ணி வருவாங்க, அப்பதான் சரியா இருக்கும். சாப்பாடு நம்மளுக்கு வீணாகாது, எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போறதுக்கும் கரெக்டா இருக்கும். சரி சரி. அதுதே வாமானு வா. அம்மா நான் கிளம்புறேன். என்ன அனு, மாப்பிள்ள வரவே இல்லாததுக்குள்ள நீ கிளம்புறேன்னு சொல்றா? இல்லம்மா, அவர் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா, நான் கிளம்புறேன். அனு மாப்பிள்ளை உள்ள கூப்பிடலாம்மா? அது வந்துமா நேரம் ஆகுதுன்னு சொல்லிதாம்மா சீக்கிரம் வர சொன்னாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்னம்மா, சரியா? சரி சரி, பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்க சரியா? சரிம்மா. அனு, அந்த வீட்டை இந்த போன்ல படம் பிடிச்சிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி போன்ல படம் பிடிச்சிட்டு வா. சரிங்க அத்தை. சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வா போ. சரிங்க அத்தை. என்ன பார்த்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? முன்னாடி பாருங்க, வண்டி வருது ஆப்போசிட்ல. யாராதீங்க ரகு? ரகு, வண்டி முன்னாடி பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன சின்ன பார்த்ததே இல்லையா நீங்க? சும்மா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சும்மா சும்மா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இறங்கி மறுபடியும் எங்க வீட்டுக்கு போயிருவோம் பாத்துக்கோங்க. ரகு விளையாடாதீங்க ரகு, எனக்கு பயமா இருக்கு ரகு. ஓட்டு பார்த்து ஓட்டுங்க ரகு. ரகு பார்த்திருக்கேன், ஆனா எப்ப பாரு சுடிதார்லயே பார்த்துட்டு சாரியில, அதுவும் எல்லோ கலர், சும்மா நச்சுன்னு இருக்க. சரி, பொண்டாட்டிய பார்த்துட்டு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க? பொண்டாட்டி கிட்ட தாண்டி கமெண்ட் பண்ணணும் இப்படி எல்லாம். வேற ஒருத்தி கிட்ட போய் கமெண்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, செருப்பாலியே அடிப்பா. சோ பொண்டாட்டி கிட்ட தான் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முன்னாடி வண்டி பார்த்து ஓட்டுங்க. நீங்க கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுறாதீங்க. ரகு விளையாடாதீங்க ரகு. சரி கார் நிறுத்துங்க, நான் இறங்கி வேற ஒரு வண்டியில வரேன். சரி சரி, பயப்படாத. சாண்டி, என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையாடி? எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுருவாங்கற? மேரேஜ் முன்னாடி ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா? இப்படிதான் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி பாத்தீங்க, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பள்ளத்துல விட்டுட்டீங்க. அனு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ வண்டியில போனோம், இப்போ கார்ல போறோம். வண்டினா இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு. நீ என் மேல விழ, நாவும் மேல விழ. ஐயோ சும்மா இருங்க ரகு, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு போங்க.
சிரிக்காதீங்க. இங்க பாருங்க, இது எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுறணும் பாத்துக்கோங்க. எங்க அம்மா சொல்லி விட்டாங்க. ஆமா. ஆம், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதும்மா. அங்க போனா என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். பார்த்து இருந்துக்கோங்க மேடம். வேண்டாம் ரகு, விளையாடாதீங்க. இப்போ நான் எதுவும் தரேன்னு சொல்லவே இல்லையே. ஷில்ல காருக்குள்ளே ஏதாச்சும் தேவைப்படுதா? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போங்க, நீங்க வண்டி பார்த்து ஓட்டுங்க, முன்னாடி பாருங்க. அனு, உனக்கு 2 வீட்ல எந்த வீடு பிடிச்சிருக்கோ அது எனக்கு ஓகே, சரியா? உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கு? எனக்கு 2மே ஓகே தான். ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. இல்ல, பாட்டி கிட்ட காலையில பேசினேன். நீங்க ஏதோ ஒரு வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களாமே. சிறிய பொடி. காலையில போன் பண்ண உங்க போனுக்கு, அப்ப பாட்டி தான் எடுத்து பேசினாங்க. அப்ப பேசினேன் பாட்டி கிட்ட. ஃப்ராடு. சொல்லுங்க ரகு. சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த வீடு தான். இப்ப நான் கண்டி ஒரு வீடு சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ எனக்கு அதாங்க பிடிச்சிருக்குன்ட்டு அப்படியே பிளேட்டை பண்ணிடுவேன். அதனால நான் சொல்ல மாட்டேன், சரியா? ப்ளீஸ் ரகு, சொல்லுங்க. இதுக்கு மேல என்கிட்ட கேட்காத, நான் பேச மாட்டேன், நீயும் பேசாத. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசலான்னு வச்சுக்கேன், நான் பேச மாட்டேன். அதுக்கப்புறமா ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்துரும் பாத்துக்கோ. நீ வேற செம்மையா இருக்க. ஐயோ, நான் பேசவே இல்லை, அமைதியாவே இருக்கேன். ரகு, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? சாய் மட்டும் அடங்கவே அடங்காது, கேளு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு நாங்க போக? ஒரு 20 மினிட்ஸ் அனு. ஏன் பசிக்குதா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி. ரேஸ்மா கண்ணே, சின்ன பாட்டி என் ரூம்க்குலாம் வந்திருக்கேன், அதிசயமா இருக்கு. எப்போ என் ரூம்க்குலாம் வரமாட்டேன் ரோஷன் இல்லாம. ரோஷன் உன்கிட்ட தானே வரன்னு வந்தான். அவன் எங்க வீடு தங்குறான், அதான் வியானண்ணே விகானன்னுக்கிட்டு ஓடிட்டு கிடக்கானே அவன் பின்னாடியோ. ஒரே உன் மகனுக்கு விளையாட்டு பைத்தியம் தான் பிடிச்சி போயிருக்கு. அவனை யார் தேடி வந்தான்? அவனை தேடி வரல, ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும்ட்டு வந்தேன். சொல்லு பாட்டி. சொன்னா சரி கேக்குறேன். அது வந்து உன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனியா? உன் அம்மா பேசினாலா? சில்ல பாட்டி, ஃபோன் பண்ணேன் காலையில ஒரு வாட்டி. ஃபோன் பண்ணும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வெய் ரேஷ்மா அப்புறம் பண்றேன்ட்டு வச்சுட்டாங்க. கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் அவங்கள சொல்லிட்டோம்ல, அந்த கோவம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாவம் தான். என்ன பாட்டி, நம்ம வேணா ஒரு 2 நாள்ல மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவோம்மா பாட்டி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், 2 நாள் இருக்கட்டும். நாளைக்கு தானே ரகு பால் காய்க்கிறான்னு சொல்லியிருக்கான். அவங்க முதல்ல போயிட்டாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் உன் அம்மா கறியை பொறுமையா கூட்டிட்டு வரலாம். நான் பேச வந்தது அது இல்ல, அது வந்து அப்போ மருமகளை பத்தி பேச வரல, வேற என்ன விஷயம் சொல்லு. ஏதாச்சும் காசு எதனா தேவைப்படுதா? ரகு எப்பவுமே மந்த்லி கொடுத்துருவானே, மறந்துட்டானா பாட்டி? சாரி பாட்டி, நானும் மறந்துட்டேன், தப்பா எடுத்துக்காத. நீ வந்து எங்களை கேக்குற அளவுக்கு வச்சுக்கிட்டேன் பாரு, சரியான பைத்தியம் பாட்டி நானு. ஒரு நிமிஷம் இரு. ஏடி, என்கிட்ட காசு இல்லாமையா இருக்கு. என்கிட்ட காசுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. உன் அப்பங்காரன் கொடுக்குறான், உன் தம்பிக்காரன் கொடுக்குறான், அப்பப்போ நீயும் தர. எனக்கு என்ன தியாகம் இருக்கு முதல்ல காசுக்கு? எல்லா காசும் சும்மா தான் வச்சிருக்கேன். இந்த ரோசனுக்கு தான் எப்பமாச்சும் ஐஸ் வண்டி வந்து ஐஸ் வாங்கி தருவேன். அதுவும் இல்லைன்னா கடைக்கு எங்கன்னா போனா அவனுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். அவ்வளவுதானே. 10 ரூபாய் 20 ரூபாய் தான் எனக்கு செலவு. நீங்க தர்றது 1000 கணக்குல. அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. யார ஒண்ணு. ஐயோ பாட்டி, இழுத்து பேசாம என்னன்னு சொன்னாதான் தெரியும். அது வந்து ரேஸ்மா, என்னன்னா காலையில ஒரு போன் வந்துச்சு. சரி. அதான் ரேஸ்மா, ஏற்கனவே பேசணுமே கல்யாண விஷயத்த பத்தி. அந்த பையன் வீட்டுல இருந்தா போன் பண்ணாங்க. சரி. உனக்கு சம்மதம் அப்படின்னா மேற்கொண்டு பேசலாம்னு சொல்றாங்க. ரகு கிட்ட விசாரிக்க சொன்னேன். ரகு விசாரிச்சுட்டு நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரகு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா அப்படியே போயிருவான், குடும்பம் குட்டின்னு. நீ மட்டும்தான் ஒத்தையில இருக்கணும். இந்த வயசுல ஒத்தையில எப்படி இருக்க முடியும்? எனக்கே உன் தாத்தா ஞாபகம் அப்பப்ப வரும் தெரியுமா? அந்த மனுஷன் நம்மளை எப்படியெல்லாம் தாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. வயசான பொண்ணு நீ, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதான் தப்பா எதனா கேட்டுட்டனோ? நீ யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான் பாட்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எனக்கு இப்போ அந்த தாட்டு சுத்தமா இல்லை பாட்டி. என்னை மறுபடியும் அதுலயே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆச்சு டைம் கொடுங்க. எனக்கும் அவர்கிட்ட பழகணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கேரக்டர் எனக்கும் செட் ஆகணும். எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயமா இருக்கு பாட்டி. எல்லாமே ஃபர்ஸ்ட் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிச்சது முடியும் போது ஒரு கொடூரமான சம்பவமா தான் முடிஞ்சுது. அதே மாதிரி எங்க செகண்ட் மேரேஜ் ஆயிருமோன்னு எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எனக்கு அதுக்கான டைம் வேணும். செடுத்தன் கவுத்தன்னு என்னால முடிவெடுக்க முடியல பாட்டி. ப்ளீஸ், நீயும் புரிஞ்சுக்காம அம்மா மாதிரி என்னை கம்பல் பண்ணாத பாட்டி. எனக்கு ஒரு 6 மாசமாச்சும் டைம் கொடு. அவர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செய்யறாரு. அவரோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும். இல்லைன்னா எனக்கு வேற யாரையாச்சும் பிடிக்கலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்றதுல தப்பு இல்லைல்ல.
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ கேட்காத. ரொம்ப சந்தோஷம் ரேஸ்மா. நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன், உனக்கு புரியுதா இல்லையா? சந்தோஷங்கிற. ஆமாடி, இத்தனை நாள் கோவமா பேசுவா, கல்யாணம்னாலே மூஞ்சில் அடிச்ச மாதிரி. தேவையில்லைன்னா தேவையில்லைன்னுவ. இப்போ 6 மாசம் டைம் வேணும், அவர்கிட்ட பழகி பார்க்கணும், அவரோட கேரக்டர்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. ஒரு வேற யாரையாச்சும் பிடிக்கலாம், அதுல கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ எங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டியோன்னு தான் பயந்தேன். இப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா அமையும். அந்த முருகன் இருக்கான், என் அப்பா முருகன் என் பேத்தி வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுப்பான் எனக்கு. இது போதும், இதுதான் பேச வந்தேன். நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டேன். உன் மனசுக்கு எவனை பிடிக்குதோ கூட்டிட்டு வா, மனம் போல நான் சேர்த்து வைக்கேன். சரிங்க மூதாட்டியே, நீங்க சொன்னபடி என் மனசுக்கு யாராச்சும் பிடிச்சா கண்டிப்பா உங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன விடுறீங்களா? சரி சரி, சாப்பிடு வா. ரகு அவன் வந்து குளிச்சுட்டு அப்பமே கிளம்பி போயிட்டான், அணுவை கூட்டிக்கிட்டு அந்த வீடு காட்டுறேன்னு சொல்லிட்டு. அவனெல்லாம் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத, அவன் ஆஸ்பத்திரிக்கு உன்னை கிளம்ப சொன்னான். சொன்னான் ஃபோன் பண்ணி. சரி ஓகே, நானும் சாப்பிட்டு கிளம்புறேன். ரோஷனை பாத்துப்பல பத்தி தனியா என் பேராண்டி எனக்கு பாத்துக்க தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துப்பேன். சரி வா சாப்பிடு. இந்தா காஃபி. சினிமே தானடி மெயின் ஆட்டமே இருக்கு. உன்னை எப்படி என் காலில் விழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சென்னையும் உனக்கு அடிமை மாதிரி வேலை செய்ய வச்சுட்டல, உனக்கு இருக்குடி. சரி அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சென்னை பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் இருடி. தாட்சாயினி, காப்பி நல்லா இருக்குமா? நீயும் ஒண்ணு போட்டு குடிச்சிருக்கலாம்ல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தேவைன்னா நான் போட்டு குடிச்சுக்கிறேன். சின்னங்க அடுத்த நடிப்பு ஏதோ நடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுமா, என்னாச்சு? சின்னங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்களேங்க? கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்றேன். அது வந்துங்க, நடி நடி நல்லா நடி சும்மா. ஐயோ கலா, உன்கிட்ட நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்? சிவா வேற ஒருத்தன் சரியான பொண்டாட்டி தாசனா தான் இருக்கு. இல்லங்க, என் துணிலாம் மேல இருக்கு, மாடி மேல. மழை வர மாதிரி இருக்குங்க, அதான் எனக்கு கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வந்து தரீங்களா? அதானே பார்த்தேன், அடுத்த பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதானே, தாட்சாயினி கிட்ட சொன்னா எடுத்துட்டு வரப்பாளா? சிவா எனக்கு அண்ணனா இல்ல வேற எதுமானு தெரியல. என் மாமியார் கூட என்ன இவ்வளவு வேலை வாங்கினது இல்ல. என் மாமியார் இல்லாத குறைய இவ தீர்த்து வைக்கிறா போல. சிவல வர கோவத்துக்கு அப்படி கழுத்து நெரிச்சு கொள்ளணும் போல இருக்கு. சிங்கங்க ஒரு நிமிஷம், தாட்சாயினி பாவங்க, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அதுவும் இல்லாம சேன் துணியை போயிட்டு தாட்சாயினி எடுத்தா அப்புறம் என்னங்க நினைப்பாங்க எல்லாரும்? இப்படி நான் ஏதோ என் நாத்தனாரை கொடுமைப்படுத்துற மாதிரிலாம் நினைப்பாங்க. இல்லங்க எனக்காண்டி நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா என்ன? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? அப்ப இதை விட ஏதோ பெருசா பிளான் பண்றா தாட்சாயினி. இங்க இருந்து அப்படியே சைடு. தாட்சாயினி, உன் அன்னைக்கு ஒரு கப்பு காபி போட்டு தரதுக்கு நீ அவ்வளவு வருத்தப்பட்ட. இங்க பாரு, அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி உன்னை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தாங்குறா. நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற உன் அன்னைக்கு அதைய? சரி, உன் அன்னைக்குடியே இரு சரியா? அவ ஏதாச்சும் கேட்டானே எடுத்து குடி, நான் மேல போயிட்டு துணி எடுத்துக்கிட்டு வரேன். இந்த மாதிரி அன்னி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சிவன் தலையில முதல்ல கல்லு தூக்கி போட்டு தான் கொல்லணும் நானு. சிவனை நம்பி வந்தேன் பாரு, உன் புத்திய செருப்பாலே அடிக்கணும் தாட்சாயினி. சிவனா எனக்கு அண்ணனா இல்ல வேற எதுவுமானு தெரியல. அவ என்ன இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே வேலை வாங்கிட்டு இருக்கான். சிவன் என்ன 32 பள்ளியும் ஈன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கான். சிவன் பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா? அங்கரை வச்சு நல்லதான் அப்படி வீர மாதிரி ஈன்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சிங்க பொண்டாட்டியை பார்த்த உடனே அப்படியே மழுங்கிட்டான். சிவனை பார்த்தாலே மரியாதையே வர மாட்டேங்குது. ஷோ செல்லம் கொடுமை. இப்ப மறுபடியும் வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போனா அந்த மாமியார் கறி வரை கிண்டல் பண்ணுவா. அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு பின்னாடியே போனேன், சின்ன ஒரே நாள்ல வந்துட்டேன்னு. சிவனை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுக்கும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. சேண்டா இப்படி படுத்துற என்ன? அண்ணன் எனக்கும் தலை வலிக்குதுண்ணே, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சரியா? சரிம்மா, போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சிவ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாளே, அப்ப ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கேன். போமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதான் சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. நான் அவ்வளவு சீக்கிரமா போவிட்டுருவேனா என்ன? ஐயோ அம்மா, சின்னாச்சுமா, கை வலி, கால்ல விழுந்துட்டுங்க மறுபடியும். அச்சோ, உன் கால்ல எதுவும் ஒட்டும் இல்லையா? இல்லங்க, என் கால்ல எதுவும் கொட்டலங்க. சரி, கால்ல கொட்டாத வரைக்கும் நல்லதுதான். தாட்சாயினி, சின்ன மசம் பாத்துக்கிட்டு இருக்க, அதை எடுத்து கிளீன் பண்ணு. சின்னது நானா? உன் அன்னைக்கு கால் உடஞ்சு இப்படிதானே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சின்ன நேரத்துல நானா நீ அன்னிக்கிட்டு இருக்கேன். உன்னை ஒரு மாடிப்படி கூட ஏற விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவ இப்படி கஷ்டப்படுறான், அதை பாத்துக்கிட்டு இருக்கியா தாட்சாயினி? சின்ன தாட்சாயினி, நீலாம் உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வர மாட்டேங்குது தாட்சாயினி. நீ என் தங்கச்சி எனக்கு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கிளீன் பண்ணாத. கிளீன் பண்ணுன்னு சொன்ன தாட்சாயினி. பண்ணி தொலைறேன். அவ கிளீன் பண்ணுவா, நீ எந்திக்காத சரியா? மறுபடியும் காலை கீழே சுளுக்கு பிடிச்சிடாம நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையா? வேணும்னு தானே கொட்டினீங்க இத. அது உனக்கும் எனக்கும் தெரியும், உன் அண்ணனுக்கு தெரியாதுல்ல. செய்யணும்னு தான் கொட்டினேன். ஷார் இல்லன்னு சொன்னா. ஷாண்டி, சென்னை என்ன பாடுபடுத்தி இருப்பேன், அதுக்கெல்லாம் திருப்பி தர வேண்டாம். இது திருப்பி தர நேரம், நீ வாங்கி வச்சுக்கோ பத்திரமா. அங்க கறி துணி இருக்கு, எடுத்துட்டு வந்து தொட. உன் கால்ல என்ன விழ வச்சுட்டல, இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குடி. என் கால்ல பட்டிருக்கு பாரு, அதையும் சேர்த்து ஒழுங்கா தொட. தாச்சு, ஒழுங்கா
தொட சரியா. அங்க பெட்ல எல்லாம் படுத்துருக்கு பாரு, அதெல்லாம் சரியா க்ளீன் பண்ணிடு. சரி அப்படியே தொடச்சிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிடு. நேத்து சமைச்ச பாத்திரம் எல்லாமே அங்கதான் கிடக்கு. அதுவும் இல்லாம 1 வீக் என் துணி எதுவுமே துவைக்கல. வாஷிங் மிஷின்ல போட்டா அதுல இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியே வந்துரும். சோ கையாலே துவைச்சிரு. உனக்கும் அம்மாக்கும் கையால துவைச்சாதானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாசமா இருக்கும் போது கூட இல்ல வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணா நல்லா இருக்காது, கையால துவைக்கணும் மருமவளின்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. இப்ப அதே மாதிரி கையால துவைச்சிரு சரியாமா. உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வைக்க இருடி ஆப்பு. நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நாள் நரக வேதனையை காட்டுறேன். அப்புறம் இந்த தாட்சாயினி என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஆசையும் நிறைவேற்றப்படும். நிறைய பேர் தாட்சாயினி மேல செம்ம கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க செய்ய நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயிலா கமெண்ட் பண்ணுங்க. அதே எடுத்து அப்படியே கமெண்ட்ல இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோல இம்ப்ளிமெண்ட் பண்றேன் சரிங்களா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதெல்லாம் நினைச்சு என்ன வில்லியா மட்டும் நினைச்சிடாதீங்க. சிவலோ இவ அம்மா பண்ணதும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தாங்க மாட்டீங்க. அதை விட மோசமான கொடுமையெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை இறக்குற அளவுக்கு இவங்க பண்ணாங்க. கடைசியா எப்படியோ அந்த குழந்தைக்கு CPR எல்லாம் கொடுத்து பிறந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அதுக்காண்டி கொஞ்சமாச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி அடுத்த வீடியோல போலாம். என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த கேரக்டரை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.